என்ன மாணவர்களே, தேர்வுக்கு தயாராகலாமா? நாம் தேர்வுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கிறது. இப்போ நம்ம தேர்வில் 10:15 முதல் 10:45 மணிக்குள் முதல் அரை மணி நேரத்தில் 20 மதிப்பெண் பெறுவது எவ்வாறு, அதை பற்றி பார்க்க போகிறோம். மிகவும் முக்கியமான பகுதி. அனைத்து மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாத மாணவர்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எஃபர்ட் வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவு ரெண்டுக்குமே உங்களுக்கு வரும். ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் ரெண்டுலையும் சொல்லப்படுது. கணக்குகள் எல்லாம் போட்டு காட்ட போகிறோம். மாணவர்கள் எளிய முறையில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேண்டுகோள் முறை சொல்ல ஞாபகப்படுத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு அவர் சென்டம் இன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாடத்தில் யூனிட் 1 அதில் ஃபர்ஸ்ட் பாடம் மேனேஜ்மெண்ட் இஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பாடத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் உன்னோட வரிசையாக பார்க்க போகிறோம். மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் ஏ தஸ் மேனேஜர், அதாவது மேலாளர், மேலாண்மை என்பது டேஷின் செயலாகும், மேலாளரின் செயலாகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ், அதாவது மேலாண்மை என்பது கலை மற்றும் அறிவியல். அடுத்ததாக சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் டெவலப்டு பை டெய்லர், அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கி வளர்த்தவர் டெய்லர். Dividing the work into small tasks is known as division of work, அதாவது வேலை பகிர்வு. வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பது வேலை பகிர்வு. With a wider span there will be hierarchical levels, அது வந்து லெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மொத்தம் 5 வினாக்கள் இப்போ நான் சொல்லப்பட்ட மெத்தட்ல நீங்க படிக்கணும். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு தமிழ்லையும் சொல்லி இங்கிலீஷ்லையும் சொல்றதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது. நீங்க நான் சொல்லப்பட்ட மெத்தட்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடம் 1 நிமிஷம், 28 பாடம் 28 நிமிஷத்துல படிச்சிடலாம். டெய்லி 4 டைம்ஸ் படிங்க. உங்களுக்கு 20க்கு 20 மதிப்பெண் எடுப்பதற்கு ஃபுல் கேரண்டி. பார்த்துங்க. இப்போ நம்ம செகண்ட் லெசன் போகிறோம். செகண்ட் லெசன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெசன், வந்து ரொம்ப ஈஸியான லெசன் கூட. அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அது அந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்குள்ள வினாவுடைய பார்க்கலாம். விச் இஸ் தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது பிளானிங், அதாவது முக்கியமான மேலாண்மை செயல்பாடுகளில் முதன்மையானது எது? திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. விச் இஸ் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ மெயின் ஃபங்க்ஷன், டிசிஷன் மேக்கிங், அதாவது பின்வருவற்றில் எது மேலாண்மை பணிகளில் முக்கிய பணி அல்ல? அது வந்து முடிவெடுத்தல், தெரியும் உங்களுக்கு, அது வந்து துணை பணிகள். அடுத்தது இஸ் இன்க்ளூடட் இன் எவ்ரி மேனேஜர் ஃபங்க்ஷன் கோஆர்டினேட்டிங், அதாவது டேஷில் நிர்வாக செயல்பாடுகள் உள்ளடக்கிறது, ஒருங்கிணைத்தல். விச் இஸ் த ஃபாலோவிங் ஏ வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லப்படுது. பின்வருவற்றில் சரிபார்ப்பு செயல்பாடு எது? கட்டுப்படுத்துதல். தி கோல்ஸ் ஆர் அச்சீவ்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன், டேஷின் உதவியுடன் இலக்கில் அடையப்படுகிறது, செயலூக்கம் அளித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் முக்கியமானது. இப்போ 2வது பாடம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெசன் போகிறோம். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன், MBO MBE, அதில் உள்ள ஒன்வேர்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, 3வது லெசனுக்கு வந்துட்டு எல்லா பாடத்துலையும் 5 ஒன்வேர்டு தான், 5 ஒன்வேர்டு தான். 28 × 5 140 ஒன்வேர்டு தான். ஆனால் மாணவர்கள் இந்த எளிமையாக படிச்சிடலாம். டான்ஸ் சிஸ்டம் கிவ்ஸ் ஃபுல் ஸ்கோப் ஃபார் தி இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா MBO அப்படின்னு சொல்லப்படுது. டேஷ் முறை தனிப்பட்ட வலிமை மற்றும் பொறுப்புக்கு முழு வடிவம் கொடுக்கிறது, குறியிலக்கு மேலாண்மை. அடுத்தது விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ராசஸ் ஆஃப் MBO, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிஃபைனிங் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு படிக்கணும், ரைட்? அதாவது குறியிலக்கு மேலாண்மை செயல்பாடுகளின் முதல் நிலை எது? அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது டேஷ் கீப்ஸ் மேனேஜ்மெண்ட் அலர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் பை ஐடென்டிஃபையிங் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் பை எக்ஸம்ஷன்ஸ், அதாவது முக்கியமான சிக்கல்களை கண்டறிவதன் மூலம் வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் மேலாண்மை எச்சரிக்கையாக வைத்திருக்க டேஷ் உதவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிவிலக்கு மேலாண்மை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 4th டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் MBO தான். அது வந்து குறியிலக்கு மேலாண்மை தான். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ், டேஷின் உதவியால் அதிகார பயிர்வு எளிதாக செயல்படுகிறது, குறியிலக்கு மேலாண்மை. குறியிலக்கு MBO இஸ் பாப்புலரைஸ்டு இன் தி USA பை, அதாவது குறியிலக்கு மேலாண்மை டேஷ் என்பவரால் அமெரிக்காவில் பிரபலப்படுத்தப்பட்டது, ஜார்ஜ் ஓடியன் அப்படி. இது ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சது. மொத்தம் 15 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு பாடத்திலையும்
ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கொஸ்டின்ஸுங்கிறத இப்போ சொல்லிட்டு வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் யூனிட் 3 lessons 15 questions ஓவர். இப்போ நம்ம செகண்ட் யூனிட் போகிறோம். அதாவது ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ், நிதிச்சந்தை. அதில் மொத்தம் 3 பாடங்கள் இருக்கு. 4வது பாடம், 5வது பாடம், 6வது பாடம். அதில் மொத்தம் 15 ஒன்வேர்டு இருக்கு. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் ஃப்ரம், அது வந்து டு ரைஸ் ஃபண்ட்ஸ், அதாவது நிதி தந்தையுடைய முக்கியமான வணிக நிறுவனங்களுக்கு என்ன செய்யுது, தேவையான நிதியை திரட்டுவதற்கு உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஏ மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ். மூலதன சந்தை என்பது டேஷுக்கான சந்தை ஆகும், அதாவது நீண்டகால நிதிக்கான சந்தை. பிரைமரி மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நியூ இஷ்யூ மார்க்கெட். முதல்நிலை சந்தை புதிய வேணுக்கான சந்தை எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஸ்மார்ட் மார்க்கெட் இஸ் ஏ மார்க்கெட் வேர் தி டெலிவரி ஆஃப் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் அக்கர்ஸ் இமீடியட்லி. உடனடி சந்தை என்பது நிதி கருவிகளை விநியோகம் செய்வதும் மற்றும் ரொக்கம் செலுத்துவதும் டேஷ் நடைபெறும் ஒரு சந்தை, உடனடியாக நடைபெறும் சந்தை. How many times a security can be sold in a secondary market? Multiple times. ஒரு இரண்டாம் நிலை சந்தையில் ஒரு பத்திரம் எத்தனை முறை விற்கப்படலாம்? பல முறை விற்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நமக்கு இது முடிஞ்சது, நிதி சந்தை முடிஞ்சது. அடுத்த பாடம் நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தைக்கு போறோம். நான் சொன்ன பத்திரப்படி படிங்க மாணவர்களே, மிகவும் எளிமையாக இருக்கும். கொஸ்டின் நம்ம வாங்கின உடனே 10 மணிக்கு வாங்கின உடனே ஒன்வேர்டு பார்க்கக்கூடாது. எடுத்த உடனேயே நம்ம முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம், எடுத்த உடனே 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்கணும். நம்ம எழுத போகும்போது 10:15 மணிக்கு எழுதுங்க, விடைத்தாளை எழுதுங்கன்னு சொல்லும்போது நம்ம கொஸ்டினை வாசிக்க ஆன்சர் எழுத. ஆப்ஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம், குறியீடு எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனா அவனா ஈனா ஈனா ABCD எது வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம இப்படித்தான் படிக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. ரைட், இப்போ நம்ம பாடத்துக்கு வருவோம். கேபிட்டல் மார்க்கெட் டு நாட் ப்ரொவைட், எந்த இதை நமக்கு வந்து தர்றதில்ல. ஷார்ட் டேர்ம் லோன், மூலதன சந்தை டேஷை வழங்குவதில்லை, குறுகிய கால நிதி வழங்குவதில்லை. when the NSEI was established 1992, NSEI தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1992. பிரைமரி மார்க்கெட் இஸ் ஏ மார்க்கெட் where securities are traded in the first time. முதல்நிலை சந்தை என்பது பத்திரங்கள், பிணையங்கள் இதெல்லாம் எந்த முறையில வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சந்தை? முதல் முறையில வியாபாரம் செய்யக்கூடிய சந்தை. அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் தி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இன்க்ளூட்ஸ், யாரெல்லாம் இருக்காங்க? இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேட், ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அப்படி எல்லாமே இருக்காங்க. அப்போ ஆல் தி எபோ, மூலதன சந்தையில் பங்கேற்பாளர்கள் மேலே உள்ள அனைத்தும் எல்லாருமே தான் இருக்காங்க. அடுத்தது பங்குகளை, தி டேஷ் வாஸ் செட் அப் பை தி பிரைமரி ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் to allow the trading of securities across the electronic counters throughout the country. அதாவது பங்குகளை இந்தியா முழுவதும் மின்னணு மூலம் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு முதன்மை நிதி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்டது எது? இந்திய உடனடி பங்கு மாற்றம், அதான் OTCEI அப்படின்னு சொல்லுவோம், ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ரைட், அடுத்த பாடத்துக்கு போறோம் நம்ம. பணச்சந்தை, அதாவது அடுத்த பாடம் மணி மார்க்கெட். அதுல உள்ள 5 வினாக்களை பார்க்க போறோம். இதோட நமக்கு 30 வினாக்கள் முடிவடைய போகுது. பாருங்க மாணவர்களே, மொத்தம் ஒரு 9 நிமிஷத்துல, அதாவது நான் ஒரு பாடம் சொல்லும் போதே 2 நிமிடம் சொன்னேன். இப்ப நம்ம 6 பாடம் முடிச்சிட்டோம், 1.5 நிமிஷம் தான் வருது. அதுக்குள்ளே நீங்க படிச்சிடலாம். இப்ப அடுத்தது, தி மணி இன்வெஸ்டட் இன் தி கால் மணி மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் ஹை லிக்விடிட்டி வித் லோ ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பணச்சந்தையில, அதாவது அழைப்பு பணச்சந்தையில முதலீடு செய்யும் பணத்துக்கு டேஷுடன் அதிக நீர்மத்தன்மை. என்ன டேஷு? குறைந்த லாபத்தன்மையோட அதிக நீர்மத்தன்மையும் கிடைக்குன்னு சொல்றாங்க. A major player in the money market is the commercial banks. பணச்சந்தையில் முக்கிய பங்காற்றும் அமைப்பு எது? அது வந்து வணிக வங்கி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் issued by the corporate houses are raising short-term financial resources from the money market are called கமர்ஷியல் பேப்பர் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறுகிய கால நிதி ஆதாரங்களை ஏற்படுத்துவதற்காக பணச்சந்தையில் நிறுவன அமைப்புகள் வெளியிடும் கடன் ஆவணங்கள் அப்படிங்கிறது வணிகத்தாள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, தி மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் செல்லிங் கமர்ஷியல் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் நவுன் அஸ் கமர்ஷியல் பில் மார்க்கெட். வணிக மாற்றுச்சீட்டுகளை வாங்குவதற்கும் விற்பதற்குமான சந்தையை நம்ம வந்து என்ன சொல்றோம்? வணிக ரசீது சந்தை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, மார்க்கெட்டபிள் டாக்குமெண்ட் of title to a time deposit for a specific period may be referred to certificate of deposit அப்படி சொல்லப்படுது. சந்தைப்படுத்தக்கூடிய உரிமையான ஆவணம் காலமுறை வைப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, குறிப்பிட்ட காலம் சொல்றாலே அது வைப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லப்படுது. என குறிப்பிடப்பட்ட ஆவணத்தை நம்ம வைப்பு சான்றிதழ் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்ப நமக்கு 2 யூனிட் முடிஞ்சது, மொத்தம் 30. அடுத்து 3வது யூனிட்ல மொத்தமே 2 பாடங்கள் தான். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ரைட், அதுல இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
டேஷ் இஸ் தி ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் தி வேர்ல்டு. ஆம்ஸ்டர்டாம் பங்குச்சந்தை, அதான் இந்தியாவிலே உலகிலேயே மிகவும் பழமையான பங்குச்சந்தை. அதுக்கடுத்தது தேர் ஆர் டேஷ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா 24. நாட்டில் 24 பங்குச்சந்தைகள் உள்ளன. அடுத்தது இந்த ஜாபர்ஸ் டிரான்சாக்ட் இன் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் தர் ஓன் டிரான்சாக்ஷன். தன் வணிகர் பங்குச்சந்தையில் ஈடுபடுவது தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. அடுத்தது தி பெசிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் இஸ் பியர். நம்பிக்கையற்ற ஊக வணிகர் கரடி அப்படி சொல்லப்படுது. அடுத்தது ஆப்டிமிஸ்டிக் ஸ்பெகுலேட்டர் அப்படிங்கிற ஒரு புல் காளை அப்படின்னு சொல்றாங்க. ரைட், இது பங்கு மாற்றம் முடிஞ்சது. ரொம்ப எளிமையான பாடங்கள், நீங்க அனைத்து உண்மையும் தரவா படிச்சிருங்க. அடுத்தது செபி. செபியில பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் தி இயர் 1988. அதாவது இந்தியாவில் இந்திய பத்திரங்கள் மாற்றக வாரியம் அது எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988. தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் செபி இஸ் மும்பை, அதாவது பாம்பே. அதாவது செபியின் தலைமையகம் மும்பையில் உள்ளது. அதுக்கடுத்தது ரிஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதாவது கூட்டு முதலீட்டு திட்டங்களின் செயல்பாட்டை பதிவு செய்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்ல. செபி இஸ் empowered by the finance ministry to nominate dash members on the governing body of every stock exchange. ஒவ்வொரு பங்குச்சந்தை ஆட்சிக்குழுவிலும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு நிதியமைச்சரின் செபியிடம் அதிகாரம் எத்தனை நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது? 3 நபர்களுக்கா? எத்தனை நபர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 3 நபர் தான் சரி. சில புத்தகங்கள்ல சில கம்பெனி வெளியிட்ட நோட்டு தவறாக இருந்ததுன்னா மாற்றி படிச்சுங்க. 3 நபர்கள் தான் சரி. அடுத்தது ட்ரேடிங் இஸ் டிமேட்டலைஸ்டு ஷேர்ஸ் கமர்ஷியல் இன் தி என்எஸ்சி, அதாவது தேசிய பங்குச்சந்தையில புறத்தோற்றமற்ற, அதாவது அதுக்கு பேர் தான் டிமேட்டலைஸ்டு அப்படின்னு சொல்லப்படுது. வர்த்தகம் தொடங்கிய ஆண்டு டிசம்பர் 1996. தேசிய பங்குச்சந்தையில் புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் தொடங்கிய ஆண்டு. ரைட், இப்போ நம்ம 3 யூனிட் முடிச்சிட்டோம். 8 பாடம், மொத்தம் 25 ஒன்வேர்டு முடிக்கப்பட்டு, அதாவது 30-40 ஒன்வேர்டு முடிச்சிருக்கு. 8 ஒரு பாடத்துக்கு 5, 8 பாடத்துக்கு 40. அடுத்தது 4th யூனிட்டுக்கு போறோம். 4th யூனிட்ல மொத்தம் எத்தனை ஒன்வேர்டு இருக்குன்னு பாருங்க. ஃபோர்த் யூனிட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது அது சுருக்கமா சொல்றாங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதுல 5 ஒன்வேர்டு இருக்கு, அதை பார்த்துக்கலாம். இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் ஏ இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்லப்படும். மனிதவள மேலாண்மை என்பது, அதாவது கண்ணுக்கு புலனாகா சொத்து. மனிதவள மேலாண்மை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் போத் டேஷ் அண்ட் டேஷ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட், அதாவது அறிவியல் மற்றும் கலை. பிளானிங் இஸ் ஏ டேஷ் ஃபங்க்ஷன் பெர்வேசிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான அப்படின்னு சொல்றாங்க, பரவலான ஊடுருவான. மனிதவள மேலாண்மை ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் தி டேஷ் ரிலேஷன்ஷிப் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி, முதலாளி அண்ட் தொழிலாளி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது லேபர் டர்ன்ஓவர் இஸ் தி ரேட் அட் விச் எம்ப்ளாயிஸ் டேஷ் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறுவனத்தை விட்டு வெளியே செல்லும், அதாவது லீவ் தி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. மொத்தம் 5 ஒன்வேர்டு முடிஞ்சது. அடுத்த பாடத்துக்கு போறோம். ரெக்ரூட்மெண்ட் மெத்தட், அதாவது பணியாளர்களை தேர்ந்தெடுக்க, அதாவது ஆட்சேர்ப்பு முறைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அது பேரு ஆட்சேர்ப்பு என்பது ரெக்ரூட்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் ரைட் மேன் ஃபார் ரைட் ஜாப். அதாவது ஆட்சேர்ப்பு என்பதை அடையாளம் காண்பதற்கான செயல்முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சரியான வேலைக்கு சரியான நபர், அதான் கரெக்டான ஆன்சரு. ஆட்சேர்ப்பு என்பது ரெக்ரூட்மெண்ட் பிரிட்ஜஸ் கேப் பிட்வீன் டேஷ் அண்ட் டேஷ் ஜாப் சீக்கர் அண்ட் ஜாப் ப்ரொவைடர், அதை வேலை தேடுபவர் வேலை வழங்குனர், அந்த 2 பேருக்கு உள்ள இடையே உள்ளதா அந்த பாலமாக இருக்கக்கூடியதான் ஆட்சேர்ப்பு. அதுக்கடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஏ டேஷ் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அது எக்ஸ்டர்னல், விளம்பரம் என்பது அது ஒரு புறவலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது டிரான்ஸ்ஃபர் இஸ் ஆன் டேஷ் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அது இன்டர்னல். பணி மாற்றம் என்பது ஒரு நிறுவனத்துக்குள்ளே நடக்கக்கூடியதுனால அது அகவள ஆட்சேர்ப்புன்னு சொல்றோம். இணைய வளம், அதாவது அடுத்தது recruitment is possible only through recruitment is possible only through dash facility, அது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் மூலமா தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்த பாடத்துக்கு நம்ம போறோம். அடுத்த பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 11வது பாடம் சாப்டர் 11
எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது பணியாளர் தேர்ந்தெடுத்தல் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஒரு நிறுவனத்துக்கு தேவையான பணியாளர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது. த ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எய்ம்டு அட் ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எல்லாமே அட் ரைட் பீப்புள் அட் ரைட் டைம் டு தி ரைட் திங்ஸ் ஆல் தி இப்போ, அதாவது ஆட்சேர்ப்பு மற்றும் தேர்ந்தெடுத்தல் செயல்முறைகளில் இலக்கு மேலே உள்ள அனைத்தும். அதுக்கடுத்தது செலெக்ஷன் இஸ் யூஸ்வலி கன்சிடர்ட் அஸ் ஏ டேஷ் ப்ராசஸ், நெகட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நெகட்டிவ் அப்படின்னாலே எதிர்மறை அப்படின்னு சொல்லப்படுது. தேர்வு பொதுவாக ஒரு எதிர்மறை செயலாக கருதப்படுகிறது. அடுத்தது which is the following test is used to measure the various characteristics of a candidate. சைக்காலஜிக்கல் டெஸ்ட், அதாவது பணியாளரை தேர்ந்தெடுப்பதில் பின்வருவற்றில் எவை பல்வேறு பண்புகளை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உளவியல் சோதனை அப்படின்னு சொல்றாங்க. The process of eliminating unsuitable candidate is called selection. பொருத்தமற்ற விண்ணப்பதாரர் நீக்குவதற்கான செயல்முறை எது? தேர்வு அப்படின்னு சொல்லப்படுது. முதலில் வேலை, ஜாப் ஃபர்ஸ்ட் மேன் நெக்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் டெஸ்ட். முதலில் வேலை அடுத்து மனிதர் என்பது டேஷ் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அது பணியமர்த்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பணியமர்த்தல் தான் வந்து முதலில் வேலை அடுத்து மனிதர் என்பது ஒரு டேஷ் கோட்பாடு அப்படிங்கிறது வந்து சில இதில் வந்து தவறுதலாக இருக்கும். நீங்க கவனமா பார்த்து படிங்க. எல்லாமே புக்கில் என்ன இருக்கோ அதை பார்த்து படிங்க. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. அதாவது டெஸ்ட்னு சொல்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்து கவனமாக படிங்க. சில இதில் வந்து தவறுதலாக இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிங்க. டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத கரெக்டான ஆன்சர் எப்போவுமே பார்த்துங்க. நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிறேன். சரி, அடுத்து நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 12 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட். அதாவது பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்தல், அதாவது பணியாளர்களுக்கு பயிற்சி, அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யணும்? பயிற்சி அளிக்கணும். அந்த பயிற்சி அளிக்கல எத்தனை கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வினாக்கள் இருக்கு. அது நம்ம பார்க்க போறோம். இப்ப அதாவது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங் இஸ் கிவன், அது வந்து அவுட் சைட் தி ஃபேக்டரி, பணி வெளியேற்ற பயிற்சி எங்கே அளிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைக்கு வெளியே. இம்ப்ரூவ் ஸ்கில் லெவல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி டு என்ஷூர் பெட்டர் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரைனிங், ஒரு சிறந்த வேலை செயல்திறனை உறுதிப்படுத்துவதற்கு பணியாளர்களின் திறநிலைகளை மேம்படுத்துவதற்கு என்ன தேவைப்படுதுன்னா பயிற்சி தேவைப்படுது. when trainees are trained by supervisor or by a superior at the job is called apprenticeship training. அப்படி பயிற்சி பெறுபவர் உயரதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சி பெறும் முறைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பயிற்சி முறை அப்படின்னு சொல்லப்படுது. இஸ் யூஸ்ஃபுல் டு பிரிவென்ட் ஸ்கில் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ், அது வந்து ட்ரைனிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஊழியர்களின் திறமை குறைபாடுகளை தடுக்க உயர்வது என்பது பயிற்சி. அடுத்தது பயிற்சி முறைகளை டேஷ் மற்றும் டேஷ் பயிற்சி என்ன சொல்லலாம்? அதாவது பணி வழி பயிற்சி, பணி வெளியேற்ற பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அதான் இருக்கு. மொத்தம் 5 உண்மையோட ஆகிப்போச்சு. அடுத்து நம்ம லெசனுக்கு போறோம். அடுத்து நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது அழகு 4. அதுல மொத்தம் 4 பாடங்கள் இருக்கு, 20 ஒன்வேர்டு. இப்ப நம்ம இது வரைக்கும் 50 ஒன்வேர்டு பார்த்தாச்சு. அடுத்ததாக 5வது அழகுக்கு போறோம். அது எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சந்தையிடுவனுடைய அடிப்படை கூறுகள். அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாடம் கான்செப்ட் ஆஃப் மார்க்கெட் அண்ட் மார்க்கெட்டர், சந்தை மற்றும் சந்தையிடுகையாளர். அதுல உள்ள ஒரு 5 வினாக்களை இப்ப நம்ம பார்த்துடலாம். Right. One who promotes or exchange of goods or services for money is called marketer அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை பணத்தின் அடிப்படையில் மாற்றம் செய்பவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தையிடுகையாளர் என்று அழைக்கப்படுகிறார். தி மார்க்கெட்டர் இனிஷியலி வாண்ட்ஸ் டு நோ இன் தி மார்க்கெட்டிங் இஸ், அவர் எதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும்? நீட்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். சந்தையிடுகையாளர் சந்தையிடுகையில முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது வாடிக்கையாளருடைய தேவை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தி ஸ்பாட் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைடு ஆன் தி பேசிஸ் ஆஃப், அதாவது உடனடி சந்தை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனை அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது. அதுக்கடுத்தது which one of the market deals in the purchase and sales of shares and debentures. கீழவற்றில் எது பங்குகள் மற்றும் பத்திரங்களை வாங்கி விற்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், அதாவது பங்கு சந்தை அப்படின்னு பேரு. அடுத்தது கடைசி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ், பங்கு பரிவர்த்தனை சந்தை மேலும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு செக்யூரிட்டி மார்க்கெட், பத்திரங்களின் சந்தை அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், அடுத்த 14வது பாடத்துக்கு போகலாம்.
மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ், சந்தையிடுகை மற்றும் சந்தையிடுகையின் கலவை. அதில் உள்ள 5 கொஸ்டின்ஸ் இப்போ பார்த்தோம்னா இந்த யூனிட்ல மொத்தம் 3 பாடங்கள் இருக்கு. சாப்டர் 13, 14, 15. ரைட், இப்போ பாருங்க. த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தையிடுகையினுடைய ஆரம்ப நிலை அப்படிங்கிறது பண்டமாற்று முறை. நம்ம ஏற்கனவே 14வது படிச்சிருப்போம். பேட்டர் சிஸ்டம் அப்படி சொல்றது. அடுத்தது ஹூ இஸ் சுப்ரீம் இன் தி மார்க்கெட், சந்தையில உயர்நிலையில் இருப்பவர் யார்? வாடிக்கையாளர், கஸ்டமர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இந்த ஃபாலோவிங் வேரியபிள்ஸ் விச் ஒன் இஸ் நாட் தி வேரியபிள் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ், அதாவது ப்ரோக்ராம் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளில் சந்தையிடுகை கலவைக்கு தொடர்பில்லாத கூறு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது திட்டக்கூறு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சந்தையிடுகை கலவை. அதாவது நெக்ஸ்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ் மீன்ஸ் a marketing program that is offered by a firm to its target that dash to earn profit through satisfaction of their wants, அதாவது கன்சியூமர், அதாவது வாடிக்கையாளருடைய, அதாவது நுகர்வோர். சந்தையிடுகை கலவை என்பது சந்தையிடுகை திட்டமிடும் மூலம் நிறுவனத்தின் குறிக்கோள் டேஷ் தேவை மற்றும் நன்மைகள் மூலம் லாபம் பெறுகிறது, நுகர்வோருடைய தேவை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் கண்ணுக்கு புலனப்படாத பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து which is the ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டான்ஜிபிள், கண்ணுக்கு புலனாகாதது. எது நமக்கு கண்ணுக்கு புலனாகாதது? மொபைல் தெரியும், கார்மெண்ட்ஸ் தெரியும், வெஹிக்கிள்ஸ் தெரியாது. எஜுகேஷன், கல்வி, அதான் கண்ணுக்கு தெரியாத ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், அடுத்து இந்த பாடத்துல கடைசி ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங், அதாவது 15வது பாடம் வந்துட்டோம். அதாவது நவீன சந்தையிடுகையுடைய நவீன போக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த பாடம் செல்லிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னா இ பிசினஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இணையம் மூலம் பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்யும் முறை இ, அதாவது அதுக்கு பேர் தான் மின் சந்தையிடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. இ காமர்ஸ், மின் சந்தையிடுதல். விச் இஸ் கேட்வே ஆஃப் இன்டர்நெட் அப்படிங்கிறது மோடம். இணையத்துக்கு நுழைவு வாயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடம். சோசியல் மார்க்கெட்டிங் டீல்ஸ் வித் சோசியல் கிளாஸ், சமூக சந்தைப்படுத்தல் என்பது சமூக வகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் increase conversion rates of customer to buyers அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சமூக ஊடக சந்தைப்படுத்தலை சிறப்பாக செயல்படுத்துவது டேஷ் மாற்று விகிதத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வாடிக்கையாளரிடமிருந்து வாங்குபவராக மாற்றுது. அதுக்கடுத்தது பியூர் பிளே ரீட்டைலர்ஸ் ஆர் கால்டு டிரான்சாக்ஷன் புரோக்கர்ஸ். தூய சில்லறை விற்பனையாளர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை தரகர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், நம்ம இப்ப 6வது யூனிட்டுக்கு போகிறோம். நம்ம இது வரைக்கும் 5 யூனிட் பார்த்துட்டோம். அதுல வந்து 60 ஒன்வேர்டு, அதாவது மொத்தம் இப்ப நம்ம வந்து 30, 40, 60, 75 ஒன்வேர்டு பார்த்துட்டோம். 15 பாடம் முடிச்சாச்சு. இப்ப நம்ம 6வது யூனிட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான யூனிட் நுகர்வோர் இயல் அப்படிங்கிற பாடத்துக்கு வந்துட்டோம். 16வது பாடம். ரைட், தி டேர்ம் கன்சியூமரிசம் கேன் into existence in the year 1960. நுகர்வோர் என்னும் சொல் தோன்றிய ஆண்டு 1960. who is the father of consumer movement அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ரால்ஃப் நேடர், நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை ரால்ஃப் நேடர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இப்போ ஒன்வேர்டு எடுத்துக்கலாம். அடுத்தது சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், சரக்கு பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 1930, 1930 இந்த இருக்கு. அடுத்தது the Consumer Protection Act came into force with the effect from, எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th April 1987 அப்படிங்கிறது. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 15/4/1987. அடுத்த டேஷ் இஸ் எவ்ரி இயர் இஸ் டிக்ளேர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டே டு எஜுகேட் டு பப்ளிக் அபவுட் த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மார்ச் 15 நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 15 மார்ச் 15 வந்து நுகர்வோர் பாதுகாப்பு தினமாக எப்போதும் ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 17 நுகர்வோருடைய உரிமைகள் மற்றும் கடமைகள், பொறுப்புகள், அதை பற்றிய பாடம். ரைட், அடுத்தது வந்து பாருங்க கன்சியூமர்ஸ். அதுல வந்து பார்த்து எடுத்துப்போம். ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோருடைய உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி ஃபைனல் எய்ம் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங்,
அதுல கடைசி நோக்கம் என்னவா இருக்க முடியும்? கன்சூமர் சாட்டிஸ்பாக்சன், நவீன சந்தையுடைய இறுதியான நோக்கம் நுகர்வோரி திருப்தி. அடுத்து டேஷ் இஸ் த கிங் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங். டேஷ் என்பவர் நவீன சந்தையில் மன்னர் என்று அழைக்கப்படுகிறார். நுகர்வோர், கன்சியூமர் தான். as the consumer is having the right, they are also having responsibilities. நுகர்வோர் உரிமைகளை அவர் கொண்டுள்ள செயலில் பொறுப்புகள் என்று சொல்லப்படுது. which is the following is not a consumer right, sum up by John F. Kennedy. அவர் என்ன சொல்லல? ரைட் டு கன்சியூம், அதாவது நுகர்வு உரிமையை பத்தி அவர் சொல்லவே இல்லை. அடுத்தது it is a responsibility of a consumer that he must obtain a proof for the purchase of goods, அதாவது கேஷ் ரிசிப்ட். நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஷ் ஆவணமே பொருட்கள் வாங்கியதற்கான அடையாளம், ரொக்க ரசீது. அதான் சொல்றாங்க, எங்க போனாலும் நம்ம அந்த ரசீதை கேட்டு பெறணும், அதான் நமக்கு ஆதாரம் ஆவணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ரைட். அடுத்தது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், அதாவது கடைசி இந்த நுகர்வோரியில குறை தீர்ப்பு செயல்முறை அப்படின்னு சொல்றாங்க. அது 18வது பாடம். நம்ம 6வது யூனிட்ல 3வது லெசன் வந்துட்டோம். 90வது ஒன்வேர்டு முடிக்க போறோம். The chairman of the National Consumer Duties Redressal Council, அதாவது சர்விங் ஆர் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நுகர்வோர் நீதிமன்ற மறுவாழ்வு குழுவினுடைய தலைவர் யாரு? இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி. சரி. அடுத்தது the chairman of the State Consumer Protection Council is judge of the High Court. மாநில நுகர்வோர் மன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி. அதுக்கடுத்து சேர்மன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், மாவட்ட மன்றத்தின் தலைவர் மாவட்ட நீதிபதி. ரைட். The State Commission can entertain complaints where the value of the goods or services and the compensation if any claim exceed 20 lakhs but does not exceed 1 crore. அதாவது பொருட்கள் அல்லது சேவைகளின் மதிப்பு மற்றும் வெளிப்படைத் தொகை எவ்வளவாக இருந்தால் மாநில ஆணையத்தில் புகார் தெரிவிக்கலாம். அதாவது 20 லட்சத்துக்கு மிகையாக, ஆனால் 1 கோடிக்கு மிகாமல் இருந்தால் அங்கே போய் தெரிவிக்கலாம். ரைட். இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் கன்சியூமர் யூனியன்ஸ் IOCU was first established 1960. நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு IOCU முதலில் நிறுவப்பட்டது 1960ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்போ நம்ம அழகு 7க்கு போறோம். யூனிட் 7. அதுல என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சுற்றுச்சூழல் காரணிகள். அதுல உள்ள 5 உண்மையை பார்க்க போறோம். இப்ப உண்மை எல்லாமே நான் சொன்ன மெத்தட் படி படிங்க, மிகவும் எளிமையாக இருக்கும். VUCA stands for அப்படின்னா என்ன? volatility, uncertainty, complexity and ambiguity அப்படின்னு சொல்லப்படுது. மதிப்பு, நிச்சயமின்மை, சிக்கலானது, தெளிவில்லாதது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது GST stands for goods and service, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரக்கு மற்றும் சேவை வரி. ஃபேக்டர்ஸ் வித் ஆன் ஆர்கனைசேஷன் கான்ஸ்டியூட்ஸ் இன்டர்னல் திங்க் என்விரான்மெண்ட் அப்படி ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ள காரணிகள் அப்படிங்கிறது அகசிந்தனையாளர். அதுக்கடுத்தது மேக்ரோ என்விரான்மெண்ட் ஆஃப் பிசினஸ் இஸ் அன் அன்கன்ட்ரோலபிள் ஃபேக்டர், வணிகத்தின் பரந்த சூழல் ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு காரணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2 major types of business environment are என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உட்புறம் அண்ட் வெளிப்புறம் அப்படின்னு சொல்றது. அடுத்ததாக அடுத்த பாடத்துக்கு போறோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன், தனியார் மயமாக்கல், தனியார் தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க. Dash is the result of new industry policy which abolished the license system. Liberalization. Dash புதிய தொழில் கொள்கையின் விளைவாக இதனால் உரிமை முறை அகற்றப்பட்டது. எதனால? தனியார் மயமாக்குதல் மூலமாகவா இல்ல தாராளமயமாக்குதல் மூலமாகவா? தாராளமயமாக்கல் மூலமாகத்தான் உரிமம் ரத்து செய்யப்படும், அதான் சொல்லப்படுது. அதான் லிபரலைசேஷன். அதுக்கு அப்படி பேரு. Dash means permitting the private sector to set up industries which were previously reserved for public sector. பிரைவேடைசேஷன், பொதுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொழில்களை தனியார் துறை அமைப்பதற்கு அனுமதிப்பது தனியார் மயமாக்கல் அப்படி சொல்லப்படுது. அடுத்து டேஷ் ஓனர்ஷிப் மேக்ஸ் bold management decisions due to their strong foundations in the international level. அது பிரைவேட் அப்படின்னு சொல்லப்படுது. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தனியார் அது உரிமைகள் சர்வதேச மட்டத்தில் வலுவான அஸ்திவாரத்தின் காரணமாக தைரியமான மேலாண்மை வழி எடுக்கப்படுவது. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா டேஷ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி ரிமூவல் ஆஃப் பேரியர்ஸ் பிட்வீன் நேஷனல் எக்கனாமிக்ஸ் டு என்கரேஜ் தி ஃப்ளோ ஆஃப் குட்ஸ், சர்வீசஸ், கேபிட்டல் அண்ட் லேபர். அது குளோபலைசேஷன், பொருட்கள், சேவைகள், மூலதனம், உழைப்பு ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்காக தேசிய பொருளாதாரங்களுக்கு இடையில் தடைகளை அகற்றுவதால் ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
உலகமயமாக்கல் அப்படி சொல்றோம். புதிய பொருளாதார கொள்கை நியூ எக்கனாமிக் பாலிசி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி இயர் 1991. புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1991. இப்போ 20 பாடம் பார்த்துட்டோம், மொத்தம் 100 ஒன்வேர்டு முடிஞ்சது. அடுத்து இன்னும் 8 பாடம் தான் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் 8வது யூனிட்டுக்கு போறோம். 8வது யூனிட் தி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930, சரக்கு விற்பனை சட்டம் 1930 அதுக்கு போறோம். அங்க ஒரு 5 ஒன்வேர்டு இருக்கு. Sale of Goods Act is passed in the year 1930, which is the one of the below constitution the essential elements of contract of sale. All the above எல்லாமே தான். ரெண்டு டூ பார்ட்டிஸ் இருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ப்ரைஸ் இருக்கணும், அதாவது 2 பேர் அது இருக்கணும், சொத்துரிமை மாற்றம் ஏற்பட்டிருக்கணும், விலை இருக்கணும், எல்லாமே இருந்தால் சரக்கு விற்பனை இருப்பதற்கு ஒரு முக்கிய உறுப்பாக இருக்க முடியும் சொல்லப்படுது. அடுத்து which is the below is not a good dividend due, அதாவது சரக்கு விற்பனை சட்டத்தில் எது சரக்கு என்ற பொருளை வழங்காது வரவேண்டிய பங்காதாயம். இன் கேஸ் ஆஃப் தி சேல் தி டேஷ் ஹேஸ் தி ரைட் டு செல், செல்லர் விற்பனை பத்தியில் யாருக்கு விற்பதற்கு உரிமை உண்டு, விற்பவருக்கு தான் உரிமை உண்டு. அடுத்தது ப்ராப்பர்ட்டி இன் தி குட்ஸ் மீன்ஸ் என்ன, தி டேஷ் ஓனர்ஷிப் ஆஃப் குட்ஸ், பொருட்களின் மீதான உரிமை என்பது யாருக்கு இருக்கு, பொருளின் மீதான அனுபவ பாத்தியம் வைத்திருப்பவருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரைட். அடுத்தது இந்த பாடத்தில் நம்ம 22வது லெசனுக்கு போறோம். தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அதாவது மாற்றுமுறை ஆவண சட்டம் 1881, மிகவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதன் மூலமா தான் நமக்கு திடீர்னு விடுப்பு விடுப்பது, அதன் மூலமா தான் விடப்படும். 1881ஆம் ஆண்டு இப்படிதான் இது விடப்படும். அது இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த இருக்காங்க ஒய் எமர்ஜென்சி ஹாலிடேஸ் ஆர் டிக்ளேர்ட் அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், என்ன காரணத்தினால அது விடப்படுது. இதெல்லாம் ஒரு தடவை ஒன்வேர்டை கேட்டுட்டாங்க. இந்த மாதிரி டி யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நீங்க பாடப்புத்தகத்துக்குள்ள படிச்சுக்கிட்டீங்கன்னா மீதமுள்ள 3 மதிப்பெண்களுக்கு இங்கிருந்து கேட்கப்படக்கூடிய விடைகளுக்கு நீங்க உடனடியாக விடையளிக்க முடியும். அடுத்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர் 1881. சில பேருக்கு டக்குனு குழப்பம் வரும். 1881 1881 நாமத்தில் வச்சுக்கோங்க. ரைட். மாற்றுச்சீட்டில் ஈடுபடக்கூடிய நபர்கள் எத்தனை பேர், அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 3, மொத்தம் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் 3 பேர். செக்ஷன் 6 ஆஃப் தி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 டீல்ஸ் வித் செக். மாற்றுமுறை ஆவண சட்டம் 1981 பிரிவு 6 எதை பத்தி பேசுவது, காசோலை பத்தி சொல்றாங்க. டேஷ் கேனாட் பி வேரண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்னது, ப்ராமிசரி நோட், எது கொணபவர் பத்திரமாக இருக்க முடியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கடனுறுதி சீட்டுன்னு சொல்றாங்க. ஏ செக் வில் பிகம் ஸ்டேல், அதை காலாவதி ஆகுது, ஸ்டேல் ஆஃப்டர் டேஷ் மந்த்ஸ் ஆஃப் இட்ஸ் டேட், எந்த தேதியிலிருந்து எந்த தேதிக்கு எத்தனை மாதங்களுக்கு பின்னாக காலாவதி ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 months 3 போடுறாங்க. 3 months அதில் சேர்ந்துருக்கு. ரைட். இப்போ நமக்கு வந்து 8வது யூனிட்ல நமக்கு வந்து 21 22 2 பாடம் தான் முடிஞ்சது. அடுத்து நம்ம 23வது யூனிட் போறோம். சாப்டர் 23 யூனிட் 9 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது தொழில் முனைவோர். இந்த பாடத்துக்கு போயிட்டோம். தொழில் முனைவோருக்கான அடிப்படை கூறுகள் என்னென்ன, இதுவும் முக்கியமான பாடம் தான். 3 பாடங்கள் இருக்கு. 23 24 25. Which of the below is a factor of production? All the whole land, labor, entrepreneurship எல்லாமே. ரைட். அதாவது கீழே குறிப்பிடக்கூடிய எது உற்பத்தி காரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் உற்பத்தி காரணி. அப்புறம் entrepreneurship is not classified as, அது வந்து எம்ப்ளாயி, அவர் வந்து ஊழியர் இல்லை, அதுக்கு கீழே அவர் வரமாட்டாரு. அதுக்கடுத்தது வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர், ஆல்விகோ, எந்தெந்த பண்புகள் துணை முனைவருக்கு உரித்தானவை, அனைத்துமே உரித்தானவை தான். அதாவது ஸ்பிரிட் ஆஃப் என்டர்பிரைஸ், ஃபிளெக்சிபிலிட்டி, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், துணிகிற உணர்வு, நெளிவு சுழிவு, அதாவது நெகிழ்வு தன்மைன்னு அதுக்கு பேரு, தன்னம்பிக்கை எல்லாமே. அடுத்தது which of the below is not classified into managerial functions, மார்க்கெட்டிங், கீழே குறிப்பிட்ட இது மேலாண்மை பணி அல்ல, சந்தையிடுதல் அப்படி சொல்லப்படுது. which of the below is a commercial function, accounting, கீழே குறிப்பிட்ட பணிகள் இது வணிக பணியை சார்ந்தது, கணக்கியல் பணி அப்படி சொல்லப்படுது. ரைட். அடுத்ததாக நம்ம டைப்ஸ் ஆஃப் என்டர்பிரனர், தொழில் முனைவோரின் வகைகள், அதை பார்க்கலாம். அடுத்த பாடம் தெளிவான தொழில் முனைவோர், மந்தமான தொழில் முனைவோர், பழமைவாத தொழில் முனைவோர், இப்படி பல்வேறு வகையான தொழில் முனைவோர் இருக்காங்க. அதை நீங்க ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படும்.
சேலத்தில் உள்ள அரசு காப்பி, திருநெல்வேலியில் உள்ள அல்வா கடை, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ரைட், அடுத்த படம் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் பிசினஸ் ஆண்டர்பிரனர் ஆல் தி எபோ அப்படின்னு சொல்லப்படுது. கீழே குறிப்பிட்ட எந்த முடிவுகளை சார்ந்தது எல்லாமே தான். அடுத்தது ஃபைண்ட் தி ஆர் ஒன் அவுட் இன் கான்டெஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் ஆண்டர்பிரனர் மேனுஃபேக்சரிங். வணிக தொழில் முனைவோரை சாராத பணியை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு பணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கார்பரேட் ஆண்டர்பிரனர் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரொமோட்டார். கூட்டு பங்கு தொழில் முனைவோரின் வேறுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றுவிப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது. விச் ஆஃப் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது விச் ஆஃப் தி பிலோ இஸ் நாட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபேபியன் ஆண்டர்பிரனர் அடாப்டிவ். கீழே குறிப்பிட்ட இது காலம் தாழ்த்தும் பழமை விரவாதி தொழில்முனைவோருக்கு பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார் எப்படியுமே அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இப்போ உள்ள நவீன என்ன இருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஃபார் ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட். அதாவது அடுத்த பாடம் என்ன பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் இல்லை புதுசா திட்டங்கள் என்னென்ன இந்தியாவில் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. டிஜிட்டல் இந்தியா, நிறைய ஜாம் ஜன்தன் ஆதார் மொபைல் திட்டம், அடல் புதுமை திட்டம், இந்தியாவில் தயாரிப்போர் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ஆங்கிலத்தில் சொல்லப்படணும்னா ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இது எல்லாமே வந்து ஜன்தன் ஆதார் மொபைல் திட்டம் ஜாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடல் இன்னோவேஷன் திட்டம், அடல் புதுமை புகுத்து திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்தது நிறைய இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அது அனைத்துமே நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் மார்க் அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம். ரைட், அடுத்ததாக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒன்னோட பார்த்துடலாம். Right. The Dash initiative was launched to modernize the Indian economy to make all government services available electronically. Digital India அப்படி சொல்றாங்க. அனைத்து இந்திய அரசாங்கம் மின்னணு முறையில் கிடைக்க செய்ய இந்திய பொருளாதாரத்தை நவீனமயமாக்க அதான் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். Dash is designed to transform India to global design and manufacturing hub. மேக் இன் இந்தியா, அது இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவது என்ன இது, அது வந்து இந்தியாவில் தயாரிப்பு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அடுத்து டேஷ் இஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டோவர் டு ப்ரமோட் கல்ச்சரல் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதான் அடல் புதுமை திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. புதிது புனைதல் தொழில் முனைவோர் கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது. அடுத்தது டேஷ் ஷுட் கவர் aspects like source of finance, technical know-how, source of labor and raw material potential and profitability. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. திட்ட அறிக்கை, நிதி ஆதாரங்கள், தொழில்நுட்ப அறிவு, அதெல்லாம் திட்ட அறிக்கை. அடுத்து டேஷ் ஹேஸ் டு பி இன்க்ளூட் தி மெக்கானிசம் ஃபார் மேனேஜிங் வெஞ்சர் இன் தி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ஆண்டர்பிரனர் டேஷ் திட்ட அறிக்கையில் துணிகரம் செய்வதற்கான நெறிமுறையை உள்ளடக்கியது தொழில் முனைவோர். ரைட், இப்போ மாணவர்கள் நம்ம கடைசி யூனிட்டுக்கு வந்துட்டோம். யூனிட் நம்பர் 10. அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013, கம்பெனிஸ் ஆக்ட் நிறுவன சட்டம் 2013. அதுக்கு முன்னாடி நிறுவன சட்டம் 1956 இருந்தது. இப்போ அது மாற்றப்பட்டு 2013 ஆக்கப்பட்டிருக்கு. அதில் உள்ள உங்களோட பார்த்துடலாம். Right. The company will have to issue the notice of situation of registered office to the register of companies within dash days from the date of corporation. 30 days. நிறுவன பதிவு செய்ய அலுவலகம் பதிவு இடத்தை பற்றி பதிவாளருக்கு எத்தனை நாளுக்கு தெரிவிக்கணும்? 30 நாளைக்குள்ள. How does a person who envisages the idea to form a company called promoter? ஒரு நபரின் கருத்து எண்ணங்கள் வெளிப்பாட்டு கொண்டு நிறுவனத்தை தோற்றுவித்தார் அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் தோற்றுவிப்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட் பை கம்பெனி டு ரைஸ் கேபிட்டல் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்? ரைட் ஷேர்ஸ், அதாவது கீழ்கட்ட பங்குகள் இது முந்தைய பங்கு துணை கொண்டு அது உரிமை பங்கு, அதுக்கு பேர் முந்தைய பங்குதாரர். தி ஷேர்ஸ் விச் ஆர் ஆஃபர்ட் டு தி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போனஸ் ஷேர், அதுக்கு பேர் ஊக்க பங்குகள். எந்த விதமான கட்டணமும் இல்லாம முந்தைய பங்குதாரர்களுடைய பங்குகள் ஊக்க பங்குகள். அதாவது the shares which are offered the first to the existing shareholders at reduced price known as right share. முந்தைய பங்குதாரர்களுக்கு பங்கு விலையை குறைத்து பங்குகளை வெளியிடுவதற்கான ஒரு சாதகமாக வழங்குவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் உரிமை பங்குகள் தான் அப்படின்னு சொல்றது. ரைட்ஸ் இஷ்யூஸ். ரைட், அடுத்த நெக்ஸ்ட் பாடம் நம்ம 27 போடலாம். அது வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட், நிறுவன மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ரைட், அதுல
இப்போ நம்ம வந்து 26 பாடம் முடிச்சிட்டோம். 27வது பாடம் பார்க்க போறோம். ரைட், இப்போ பாருங்க. A person shall hold office as a director in dash companies as per the Companies Act 2013. அதாவது ஒரு நிறுவன சட்டம் 2013 ஒரு நபர் எத்தனை நிறுவனங்களுக்கு மேல் பதவி வகிக்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து 20 companies. A private company shall have a minimum of 2 directors. ஒரு தனியார் நிறுவனம் குறைந்தது 2 இயக்குநர்கள். A public company having a paid up share capital of rupees dash or more அப்படிங்கிறது 5 crores. ஒரு பொது நிறுவனம் 5 கோடிக்கு மேல இருக்கணும். வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹூ ரெகுலேட் மணி ஆஃப் தி கம்பெனி? ட்ரஸ்டீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இயக்குநர்கள் நிறுவனத்தின் பணத்துக்கு என்ன ஆகிறாரு? பொறுப்பாளர் ஆகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. According to the Companies Act, the directors must be appointed by the company in general meeting. நிறுவன சட்டப்படி இயக்குநர்கள் டேஷ் மூலமே நியமிக்கப்பட வேண்டும். நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தின் மூலமே நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசி பாடத்துக்கு போறோம். கம்பெனி செக்ரட்டரி, நிறுவன செயலர் அப்படிங்கிற பாடம். இதோட நமக்கு உன்னோடு முடியுது. 140 உன்னோடும் சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 to 20 மார்க்ஸ் கம்பல்சரியா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எடுத்துடலாம். அதனால மாணவர்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இப்ப நம்ம கடைசி பாடத்தில் இருக்கக்கூடிய இதை வந்து பார்த்துடலாம். மிகவும் எளிமையான முறை. அதுக்கடுத்து மென்ஷன் தி சேர்மன்ஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி இன் ஏ கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எம்ப்ளாயி, நிறுவனத்தின் செயலர், அந்த நிறுவனத்துடைய ஒரு ஊழியர் அப்படின்னு சொல்லப்படுது. Who can become a secretary for a company? யார் ஒரு நிறுவனத்தோட செயலராக ஆக முடியும்? இண்டிவிஜுவல் பர்சன், தனிநபர் மட்டும்தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தேர்ட் பாயிண்ட், which meeting will be held only once in the lifetime of a company? அதாவது நிறுவனத்தினுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை கூட்டப்படக்கூடிய கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், அதாவது சட்டமுறை கூட்டம். Who is not entitled to speak at the annual general meeting of the company? யார் வந்து ஒரு கூட்டத்தில் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் பேச உரிமை இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பேர் பகரால் அப்படின்னு சொல்லப்படுது, ப்ராக்சி. From the date of its incorporation, the first annual general meeting is to be conducted within dash months அப்படின்னு சொல்லப்படுது, 18 months. ஒரு நிறுவனம் பதிவு செய்யப்பட்டதிலிருந்து டேஷ் மாதத்துக்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். 18 மாதங்களுக்குள் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து முழு ஆண்டு தேர்வுக்கு வணிகவியல் பாடத்தில் உள்ள அனைத்து ஒன்பதும் தரவாக பார்த்துட்டோம். இங்கிலீஷ் மீடியம் அஸ் வெல் அஸ் தமிழ் மீடியம். அதாவது 2 மாணவர்களுக்கும் தெளிவான முறையில் 140 ஒன்னோடையும் சொல்லி முடிச்சாச்சு. மாணவர்களுக்கு நன்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து போடக்கூடிய 5 மதிப்பெண் வினாவிகள் போட போகிறோம். அதுக்கடுத்து முக்கியமான தேர்வு வினாத்தாள்களை போட போகிறோம். 3 ஆண்டு வினாத்தாள்களை பார்க்க போகிறோம். மாணவர்கள் எளிய முறையில் முழு மதிப்பெண் 90 out of 90 எடுக்கிறதுக்கு முழு முயற்சி எடுக்கப்படும். அனைத்து மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.